நம்ம ராசி கட்டத்தில் ஒவ்வொரு கிரகமுமே ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ராசியில் இருந்துட்டு அடுத்த ராசிக்கு போகும். இதில் வருட கிரகம்னு சொல்லக்கூடியது குரு. அது ஏன் வருட கிரகம்னு சொல்கிறோன்னா, ஒரு ராசியில் ஒரு வருஷம் மட்டும்தான் அது இருக்கும். அடுத்த வருஷம் அது அடுத்த வீட்டுக்கு போகும். ஆனால் சில நேரங்களில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் கூட எல்லா யூடியூப் சேனல்லையுமே நீங்கள் இந்த சனி வக்ரம் பயிற்சி பார்த்துருப்பீங்க. அதாவது பின்னோக்கி நகர்வது, அது வக்ரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி குரு இந்த தடவை இந்த 2026 முன்னோக்கி நகரப் போகிறார். இந்த முன்னோக்கி அவர் நகரும் பொழுது அது ஒரு விதமான மாறுபட்ட பலன்களை தரும். ஏன்னா இப்போ மேஷம் தொடங்கி மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் எல்லா ராசியினருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டிருப்பீங்க. ஆனால் அது மாதிரி நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த ஒரு குரு அதிசாரமாக முன்னோக்கி போகும்போது இதுவரை நடக்காத நல்ல விஷயங்கள் கூட இனிமேல் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இது சிம்மத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி ரொம்ப சிரமத்தில் அவங்க மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுலேருந்து விடுபட முடியுமா? அதே மாதிரி கன்னிராசினர், துலாமும் சரி, விருச்சிகம், தனுசு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு மனம் இறுக்கம் இருந்துச்சு. இதில் மகரம் ஓரளவு தப்பிச்சிருந்தாலும் இப்போ இன்னும் அதை விட கொஞ்சம் நல்ல நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பும். கும்பமும் மீனமும் 7.5 சனியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ வரக்கூடிய இந்த குரு அதிசாரம் என்ன செய்ய போகுதுங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கவனமாக பாருங்கள், என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நான் பகுதிக்குள்ளார சொல்கிறேன். இது உங்களுக்கு அக்டோபர் எண்டில் அல்லது நவம்பர் மாதம் முதல் வாரத்தில்னு வச்சுக்கோங்களேன். இது ஒவ்வொரு பஞ்சாங்கத்துக்கு மாறுபடும். அது அந்த நவம்பர் வாக்கில் இது அதிசாரமாக கடகத்திலிருந்து இப்போ உச்ச வீட்டில் இருக்கார். கடகத்திலிருந்து முன்னோக்கி நகர்வதை நம்ம அதிசாரம்னு சொல்கிறோம். சிம்மத்துக்கு போவார். அப்போ அவருடைய பார்வை எல்லாமே மாறும். குருவுக்கு 5, 7, 9 பார்வைகள். இப்போ தான் இருக்கக்கூடிய வீட்டையே அவர் மாற்றுறாருங்கும் போது அந்த பார்வைகளும் மாறும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் அந்தந்த வீடுகளுடைய பலம் எதெல்லாம் இப்போ உங்களுக்கு மைனஸாக இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ மறுபடியும் நிவர்த்தியாகி தோஷங்கள் நீங்கி பாசிட்டிவாக வரப்போகுது. கிட்டத்தட்ட அனைத்து ராசியினருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது, குறிப்பாக எந்தெந்த விஷயத்தில் நன்மைகள், எதில் கவனமாக இருக்கணுங்கிறத பற்றியெல்லாம் இப்போ நம்ம இதில் சொல்ல போகிறோம். அது தவிர லைஃப் லாங்குக்கும் நமக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு இந்த பகுதியின் இறுதியில் நிறைய விஷயங்கள் நான் சொல்வதாக இருக்கேன். கவனமாக பாருங்கள். அப்படி பார்க்கும் பொழுது மட்டும்தான் என்னுடைய இந்த ஒரு நீங்கள் ஆலோசனையெல்லாம் எடுத்துக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த 4 மாத காலங்கள், இப்போ நவம்பர் தொடங்கி ஜனவரி 2027 வரைக்குமான அந்த ஒரு ஷார்ட் பீரியட், அக்டோபர் எண்டில் தான் அவர் போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதங்கள்னு வச்சுக்கிட்டா கூட இந்த 3.5 மாதங்களில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்க போகுது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு விஷயம் துவங்கி முடிக்க முடியாமல் இருந்தீங்களோ அது எல்லாமே நீங்கள் முடித்து கொள்ளக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு இந்த குரு பகவான் தரப்போகிறார். இது ஒரு வகையான ஒரு மாபெரும் ராஜயோகங்களை ஒரு சில ராசியினருக்கு உண்டு பண்ண போகிறார். குறிப்பாக சிம்ம ராசிக்கு நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன், அஷ்டம சனியில் இருக்கிற உங்களுக்கு இப்போ சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் வக்ர நிலையில் இருக்கார். தன்னுடைய குணநலன்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அந்த சனியை உச்சம் பெற்ற குரு பார்த்துக்கிட்டு இருந்தார் இவ்வளோ நாள். பட் இப்போ சிம்மத்துக்கே ஜென்மத்துக்கே வரார், குரு வரார். உங்களுடைய கேந்திரஸ்தானத்தின் மீது அவருடைய பார்வை விழப்போகிறது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு, அதாவது இவ்வளோ நாள் இந்த கடகத்தில் இருந்தது வரைக்கும் 4ஆம் வீட்டை பார்த்து கொண்டு இருந்தார். இப்போ இந்த உங்கள் ஜென்மத்துக்கே வரும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீதும் பார்வை இழப்போகிறது. இது மாதிரி எந்தெந்த ராசியினருக்கு என்னென்ன பார்வைகள் நலன் கொடுக்க போகுதுங்கிறத விளக்கமாக இப்போ நம்ம சொல்வதாக இருக்கோம். தயவு கூர்ந்து இந்த பகுதியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுக்கான இலவச ஆலோசனையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான பதில் இந்த பகுதியின் இறுதியில் இருக்கு. மீனராசிக்கு இந்த குருவினுடைய நிலை மாற்றம், அதாவது கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு அவர் பிரவேசம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகவும் உகந்த காலகட்டமாக அமைது. 10ஆம் வீடு, 12ஆம் வீடு, 2ஆம் வீட்டின் மீதெல்லாம் குருவினுடைய பார்வை விழுகிறது. அவர் உட்கார்ந்திருக்கிறது என்னமோ 6ஆம் வீட்டின் மீது தான் உட்கார போகிறார். அந்த 6இன் மீது உட்காரும் பொழுது உங்களுக்கு குரு மட்டும் எப்போதுமே நின்ற இடம் பால். 6ஆம் வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரணருணர் ரோகம், இந்த இடங்கள் எல்லாமே உங்களுக்கு குருவினுடைய சுபத்தன்மையினால்
உங்களுக்கு செட்ரைட் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஏதேனும் வம்பு வழக்குகள் இருந்தாலோ, யாரிடனாவது பகை ஏற்பட்டிருந்தாலோ அந்த பகையெல்லாம் சரியாக போகிறது. மற்றவர்களால் உங்களுக்கு ஆபத்துகள் ஏற்படுமோ அப்படிங்கிற நிலை மாறி அவர்களாலே உங்களுக்கு நிறைய பாதுகாப்பும் உங்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சியும் கிடைக்க போகிறதுங்கிற நிலையை நோக்கி மீன ராசியினர் போக போறீங்க. தொழில் ஸ்தானத்தை பாய்க்கிறார். உங்களுக்கான வந்து தொழில் பலம் அப்படிங்கிறது கூட போகிறது. 12ஆம் வீட்டை பாய்க்கிறார். 12ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து வம்பு வழக்குகள் அப்படிங்கிறது நீங்கும். 2ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது அதுதான் வந்து இப்போ இந்த பார்வை பலத்திலேயே ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் தனியாக இருந்து ஆனந்தத்தை அடைவது அப்படிங்கிறது வந்து ஞானிகளுக்கும் மகான்களுக்கும் மட்டுமே சாத்தியம். ஒரு ஏகாந்த நிலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நார்மல் லைஃப்ல இருக்கக்கூடியவங்க குடும்பத்தோட இருக்கும் பொழுது குடும்ப உறவுகளோட மகிழ்ச்சியாக இருப்பது தான் அவர்களுக்கு பூரண மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். அது போன்ற ஒரு சுபத்தன்மையை வந்து குரு வந்து இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரப்போகிறார். 2ஆம் வீட்டின் மீது அவருடைய பார்வை விழும் பொழுது அது வந்து ரொம்ப பரிபூர்ண ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை உங்கள் லைஃப்பில் ஏற்படுத்தி கொடுத்து குடும்பத்தோட ஒரு சுற்றுலா சென்று வருவதற்கோ அல்லது அவர்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் வாங்கி தருவதற்கோ, நீண்ட காலமாக நீங்கள் குடும்பத்திற்காக செய்ய நினைத்த ஒரு விஷயம் பாதியிலே நிற்கிதுன்னு வச்சுக்கோமே, அது வந்து ஒரு குடும்பத்தோடு போய் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவது, சந்தோஷமாக உறவினர்களை பார்ப்பது, அல்லது ஒரு வீடு கட்டதோ சொத்து சேர்ப்பதோ ஏதோ ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் துவங்குவீங்க அல்லது செய்து முடிப்பீங்க. அது மாதிரியான ஒரு நிலையை குரு தரப்போகிறார். உங்களுக்கு 7.5 சனி நடந்துகிட்டு இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது மாதிரியான சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள் வரும்போது அது மிக சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது வந்து ரொம்ப குறைந்த காலம் தானே, இதில் என்ன நல்லது நடந்துற போகுது, அக்டோபர் 23 தொடங்கி ஜனவரி 24 முடியுதுங்கிறது வந்து எனக்கு எந்த அளவுக்கு நன்மையை செய்யும்லாம் நினைக்காதீங்க. குரு நினைத்தால் ஒரே நாளில் உங்கள் லைஃபே வந்து பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு வந்து சூரியனை கண்ட பனி போல உங்களுடைய சிரமங்கள் விலகி நன்மைகள் உங்களுக்கு துலங்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். இந்த குறைந்த காலத்தில் நீங்கள் செய்து வைக்கக்கூடிய விஷயங்கள், சேர்த்து வைக்கக்கூடிய காசுகள் அனைத்துமே உங்களுடைய துன்ப காலங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்பை எக்காரணத்தை கொண்டும் ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாத உங்கள் லைஃப் ஸ்டைலை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை தரப்போகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ரொம்ப பழமை வாய்ந்த ரொம்ப பிரசித்தி பெற்ற சிவன் ஆலயங்கள், இப்போ தேனுபுரீஸ்வரர் ஆலயம்னு சொல்லிட்டு மாடம்பாக்கத்தில் இருக்குது. தாம்பரம் தாண்டி மாடம்பாக்கத்தில் இருக்குது. காஞ்சி பெரியவர் அந்த கோயிலில் வந்து அடிக்கடி வந்து அந்த தனுர்மாச விரதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருப்பாங்க. அந்த கோயிலில் வந்து ரொம்ப நாள் வந்து அவங்க தங்கியிருந்த ஒரு வரலாறுலாம் உண்டு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வரும் பொழுது அங்கே உள்ள பரிபூர்ண எனர்ஜி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் மீன ராசினரான உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியே குரு தான். ஸோ இது நீங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகணுங்கிறதுல உங்கள் வீட்டில் அருகிலேயே இருக்கக்கூடிய 1000 வருஷத்து பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்கிற பட்சத்தில் அந்த கோயில்களுக்கு கூட நீங்கள் போயிட்டு வரலாம். அது மாதிரி போயிட்டு வரும்பொழுது இப்போ நான் சொன்ன நன்மைகள் அப்படிங்கிறது மேலும் அதிகமாகி பல மடங்கு வந்து நீங்கள் ஒரு குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை குரு வந்து தரப்போகிறார். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. பிறந்த தேதி ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் எனக்கு வேணும். தயவு செய்து யாரும் சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் பர்த்லாம் அனுப்பாதீங்க. அதுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் மாத்திரம்தான் அனுப்பணும். இது 2 டீட்டெயிலையும் கீழே தர்ற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சிட்டு 3 நாட்கள் டைம் கொடுங்க. குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு தான் அனுப்பணும். அப்படி அனுப்பினீர்கள் என்றால் உங்களுக்கான பொது பலன்கள், இந்த பெயர் உங்களுக்கு பொருந்தியிருக்கா பொருந்தலையா, பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிற வரைக்குமான விஷயங்களை நான் இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் என் மூலமாக நீங்கள் ஆலோசனை கட்டணம் செலுத்தி நீங்கள் மேற்கொண்டு பலன்கள் பார்த்துக்கலாம். பட் இப்போ நான் சொன்னது வரைக்குமான விஷயங்களை இலவச பொது பலன்களாக நீங்கள் பெறலாம். அதுலேயே உங்களுக்கு நிறைய குறிப்புகள் கிடைக்க போகுது. உங்கள் பிறந்த தேதியின் அம்சம், பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அம்சம், உங்களுடைய தற்போது அமைந்திருக்கக்கூடிய பெயர் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள போகிறீர்கள். அது உங்களுக்கு சரியாக இருக்கிற பட்சத்தில் நான் சொல்கிற மற்ற ஆலோசனைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து இந்த குரு வக்ர காலத்திற்கு மட்டுமல்ல, லைஃப் லாங்குக்குமான ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட்டாக அது உங்களுக்கு கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும்.